Taste the Daily. அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு 2248 கோடி ரூபாய் வறட்சி நிவாரணம் வழங்கப்பட்டது என்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் பகுதியில் விவசாயிகளுடன் கலந்துரையாடிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். நான் முதலமைச்சராக வந்தபோது எந்த நிலைமையிலும் உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த முதலமைச்சருக்கு அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் இருக்காது. கடுமையான வறட்சி, பதவி ஏற்ற வறட்சி, இது ஒரு பக்கமா. அப்புறம் பிரச்சனை சந்திக்க வேண்டியது. எப்படி பிரச்சனை சந்திச்சு உங்களுக்கு தெரியும். 6 மாசம் இருப்பாரா, 3 மாசம் இருப்பாரா, 4 மாசம் இருப்பாரா, இதை ஆட்சி காப்பாத்துறது ஒரு பக்கம். ஒரு பக்கம் வறட்சி, ஒரு பக்கம் இப்படிப்பட்ட பிரச்சனை. இந்த இடையில கூட மக்கள் துன்பப்படாம வறட்சி நிவாரணம் கொடுத்தோம். இன்னைக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கணக்கிட்டு இருக்கின்ற அளவுக்கு அந்த காலகட்டத்தில் 2748 கோடி வறட்சி நிவாரணம் கொடுத்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கஜா புயல், நான் இந்த பகுதியில் வந்துட்டு போனேன், எல்லா பகுதியும் வந்துட்டு போனேன். எங்களுடைய அமைச்சர்கள் இங்கே 3 மாசம் தங்கி இங்க மின்சாரத்துறை ஊழியர் சொன்ன மாதிரி ஒரு ஆளும் தண்ணிக்குள்ள போய் மின்கம்பத்தை நெட்டு அந்த கம்பியெல்லாம் இழுத்து தடைப்பட்ட மின்சாரத்தை முழுமையாக விவசாயிகளுக்கு கொடுத்தோம். டிரான்ஸ்பார்மர்லாம் போயிட்டுது, துணை மின் நிலையம் போயிட்டுது. இப்படி அந்த கஜா புயல்ல இந்த டெல்டா மாவட்டத்தை புரட்டி போட்டு போயிட்டு அந்த காலகட்டம் ஒரு டைம். அதுக்கு பிறகு கொரோனா, அது ஒரு வருஷம். ஒரு வருமானம் இல்லை, ஒரு பைசா வருமானம் அரசாங்கத்துக்கு கிடையாது. ஏன்னா தொழிற்சாலைக்கு தான் வருமானம் வரும், கடை இருந்தால் தான் ஜிஎஸ்டி வரும். இதில் பெட்ரோல் ஜிஎஸ்டி, பெட்ரோல் இருந்து நமக்கு டாக்ஸ் வரும், அப்புறம் பத்திரப்பதிவிலிருந்து வரும், ரோட் டாக்ஸ் வரும், அப்புறம் கலால் 11 மாசம் கடையை திறக்கல, ஊட்டி வச்சிட்டோம், அப்புறம் ஜிஎஸ்டி வரி. இப்படி எதிலையுமே வருவாயே கிடையாது. 40,000 கோடி கொரோனாவுக்கு செலவு. இந்த காலகட்டத்தில் கூட விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 12,110 கோடி கடனை தள்ளுபடி செஞ்சோம். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது சுமார் ஒரு 5,800 கோடி கடன் தள்ளுபடி செஞ்சாங்க. ஆக எங்களுடைய நிலைமை சொல்றேன், அவ்வளவு கடினமான நிலையில கூட நம்முடைய விவசாயிகள் வாழ்வு மலர வேண்டும், விவசாயிகளுக்கு இடர்பாடுகள் களையப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த பயிர் காப்பீட்டு திட்டம் இந்தியாவிலேயே சுமார் 12,000 கோடி நாம தான் வாங்கி கொடுத்தோம். விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த அரசு இந்தியாவிலேயே நாம தான். அதேபோல கடனும் அதிகமாக கொடுத்தோம். இயற்கை சீற்றத்தால், பேரிடரால், புயல் வெள்ளத்தால் நம்முடைய பயிர்கள் சேதமடைகின்ற பொழுது அந்த சேதத்தை மதிப்பிட்டு உடனுக்குடன் நிவாரண தொகை கொடுத்ததும் அதிமுக அரசு. அது ஒரு ஆண்டு என்று கருதுகிறேன். 2 முறை இழப்பீட்டு தொகை கொடுத்தோம் விவசாயிகள். STRF மாநில பேரிடர், தேசிய பேரிடர் 2 இருந்தது. அதெல்லாம் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு நிவாரணத்தை உயர்த்தி கொடுக்குமோ அந்த அளவுக்கு நிவாரணத்தை எல்லாம் உயர்த்தி கொடுத்தோம்.